வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜயும் காவேரியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு போகிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி என்னையா 2 பேரும் ஒன்றா வந்துருக்கீங்க அப்படின்னோடனே மீடியாவில் சொன்னதெல்லாம் வந்து நம்பிட்டு இருக்காதீங்க, இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி தோளில் கை போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே அக்கறையாக வந்து நம்ம காவேரியை பார்த்துக்கிறாங்க. காவேரியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இதெல்லாமே நான் ரொம்ப ஏங்குனாங்க. கங்காக்காவை வந்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அதனால் பொறாமை கிடையாது. ஆனால் நானும் கர்ப்பமாக இருக்கேன்ல, எனக்கும் அதெல்லாம் ஏதோ தோணுச்சு, என்னையும் இப்படிலாம் பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நீங்கள் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்து அப்படியே ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க. சாரி காவேரி, என்னால் எனக்கு என்ன செய்கிறது சொல்கிறதே தெரியல. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு நாளும் நடக்காது. நான் இனிமேல் உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன், உன்னை தாங்குவேன் காவேரி, நீ கவலையே படாத, நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன், உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்கள் ஸ்டால் வேலைலாம் அங்கே இருக்குங்க, அப்படியே டைம் வேறு ஆகிடுச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுலேயே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, இப்போ என்ன உனக்கு ஸ்டால் வேலை பார்க்கணும் அதுதானே, நான் 2 பேர் அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு, எல்லாத்தையும் ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டால் தான் வைக்க சொல்லிடலாம், அவங்க பார்த்துப்பாங்க, நீ வெயிட்லாம் வந்து தூக்க வேணாம் காவேரிக்கு, சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. அப்புறமா டேரெக்டாக நம்ம விஜயே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. மீடியா ஆளுங்கள்லாம் உடனே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து, இது உங்கள் ஸ்டாலா சார் அப்படின்னே, இல்லை இது என் ஒய்ஃபோட ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.